வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 14 தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். த ஃபாலோயிங் இஸ் த சம்மரைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அ கம்பெனி. பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. 10% redeemable preference share, 1000 shares of rupees 100 each, 1 lakh. 50,000 equity shares of rupees 10 each, fully paid, 5 lakh. General reserve 1 lakh. Capital reserve 50,000. Creditors 1,50,000. Total 9 lakh. And sundry assets 8,10,000. Cash at bank 90,000. For the purpose of redemption of preference shares, the company made a fresh issue of 4,500 equity shares of rupees 10 each at a premium of 10%. The preference shares were redeemed at a premium of 10%. Show journal entries and prepare the balance sheet after redemption. பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் நம்மளை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ரிடம்ஷனுக்கு அப்புறமா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க 4,500 ஈக்விட்டி ஷேர்ஸ், ஒன்று 10 rupees ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையும் ப்ரீமியமில் வந்து ரிடீம் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 1 lakh ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ, அது ப்ரீமியமில் 10% பண்ணுறாங்க அப்படின்னா 1,10,000 கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூக்கான என்ட்ரி போடலாமா? எஸ், 4,500 into 10, அதுதான் வந்து ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அதில் 10% ப்ரீமியம் எவ்வளவு அப்படின்னா 4,500. ஓகே, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் மொத்தம் பார்த்தீங்கன்னா 49,500. சரியா? இப்போ வந்து நம்ம டியூ என்ட்ரி எழுதலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய டியூ என்ட்ரி எழுதலாம். அது என்ன என்ட்ரின்னு தெரியும் இல்லையா? எஸ், ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா ப்ரீமியமில் இருக்கிறதுனால ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் போட்டிருக்கோம். அப்புறம் டூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த 1 lakhன்றது ஷேர் கேபிட்டல், அதாவது 1 lakh ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. அதுக்கப்புறம் 10% ப்ரீமியம் சொல்லிட்டாங்க இல்லையா ரிடம்ஷன். பாருங்கள், த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வேர் ரிடீம்ட் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. அந்த 10% இது. ஸோ 1 lakhல 10% போட்டால் 10,000. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,10,000. சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம் இல்லையா, அது தவிர்த்து பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டு தான் பண்ணணும். இப்போ 45,000 நமக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் இருக்குது. நம்ம ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு அப்படின்னா 1 lakh. அப்போ அதில் 45,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 55,000 கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் க்ரியேட் பண்ணால் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ணி இந்த ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனை வந்து நம்ம வந்து செட் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் நமக்கு வந்து இருக்குது பாருங்கள். ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணதில்ல எவ்வளவு அப்படின்னா 4,500 இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு தேவை ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு 10,000 தேவை. அதில் இந்த 4,500 செட் பண்ணிவிட்டு அண்ட் பேலன்ஸ் இருக்க 5,500க்கு நம்ம ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, எஸ், இப்போ இந்த 4,500 நம்ம செக்யூரிட்டி ப்ரீமியம்லேருந்து கொடுக்குறோம். பேலன்ஸ் 5,500 நம்ம இந்த ஜென்ரல் ரிசர்வ் 1 lakh இருக்கு இல்லையா, இதுலேருந்து எடுத்துக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10,000 ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷனுக்கு கொடுத்துடலாம். ஓகே, எஸ், பாருங்கள், புரிஞ்சுதா? எஸ், இப்போ வந்து நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் என்ட்ரி போடலாம். ஓகே, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எவ்வளோ சொன்னோம்? 55,000. ஸோ பாருங்கள், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்க்கு நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 55,000. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பேமெண்ட் என்ட்ரி, செட்டில்மெண்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கான என்ட்ரி. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணும் பாருங்கள், 1,10,000. ஸோ நம்ம வந்து ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் டு பேங்க் 1,10,000 கொடுத்தாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ நம்ம வந்து என்ன போட போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். அதுக்கு ஒர்க்கிங் நோட்ஸ் முதல்ல போடணும். ஓகே, ஒர்க்கிங் நோட்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே தனித்தனியாக போட போகிறோம். ஓகேவா? எஸ், இப்போ பாருங்கள், இந்த லயபிலிட்டியில் இந்த ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து நம்ம பே பண்ணிட்டோம், அதனால் இது வராது. ஈக்விட்டி ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் 5 lakh இருக்குது ஆல்ரெடி. இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கோம் பாருங்கள் 45,000, இதையும் சேர்த்து நம்ம போட வேண்டியது இருக்கும். ஓகே, இது வந்து ஏற்கனவே இருக்கிறது, இப்போ இஷ்யூ பண்ணியிருக்கிறது ஒரு 45,000, மொத்தம் 5,45,000 போடணும் ஷேர் கேபிட்டலில். அப்போ ஷேர் கேபிட்டலில் வெறும் இந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் மட்டும்தான் வரும். எஸ், பாருங்கள், ஷேர் கேபிட்டலில் ஈக்விட்டி ஷேர்ஸ் 5,45,000 போட்டாச்சு. அடுத்து ஜென்ரல் ரிசர்வ் பார்த்திங்கன்னா 1 lakh இருக்குது இல்லையா, இந்த 1 lakhல நம்ம கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் ஒரு 55,000 அண்ட் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு ஒரு 5,500 கொடுத்துட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 60,500 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் இந்த ஜென்ரல் ரிசர்வில் வரும். பாருங்கள், 39,500. புரிஞ்சுதா? 1 lakh இருந்தது ஜென்ரல் ரிசர்வ்,
அதில் வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வந்து 55,000 அண்ட் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் வந்து ஒரு 5,500 போயிட்டதுனால பேலன்ஸ் 39,500 போட்டிருக்கும். இந்த கேபிட்டல் ரிசர்வ் அப்படியே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கிரெடிட்டார்ஸ் வந்து கரண்ட் லயபிலிட்டியில் வரும். அதுக்கு பதிலாக இங்கே இன்னொன்று வரப்போகுது. என்ன வரப்போகுது அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் வரப்போகுது. கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அப்போ அது இங்கே போட போகிறோம் 55,000. இப்போ மொத்தம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 39,500, 50,000, 55,000 இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,44,500 வந்துருச்சு. இதுதான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸோட பேலன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு நான் கரண்ட் லயபிலிட்டி அது இங்கே எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால் கரண்ட் லயபிலிட்டி இந்த சண்டே கிரெடிட்டார் 1,50,000 போட்டாச்சு. ஓகேவா, நோட் நம்பர் 3 வந்து நமக்கு இல்லை, அதனால் அது போடலை. நோட் நம்பர் 4 வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நோட் நம்பர் 5 என்ன அப்படின்னா நம்மளோட டேஞ்சபிள் அசெட் தான். டேஞ்சபிள் அசெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 8,10,000, இதை அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 5 போட்டாச்சு. 6, 7 கிடையாது. அதுக்கப்புறம் 8 பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்டில் கேஷ் அட் பேங்க் இருக்குது. கேஷ் அட் பேங்க் பார்த்தீங்கன்னா 90,000 நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. நம்ம வந்து இஷ்யூ பண்ணோம் இல்லையா ஷேர்ஸ், அப்போ நம்ம வந்து கேஷ் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணோம் இல்லையா 1,10,000, அதை மைனஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், பேங்க் பேலன்ஸ் வந்து 90 இருக்கிற பேலன்ஸ், இது வந்து நம்ம ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக கிடைச்சது 49,500ன்றது. அண்ட் இந்த 1,10,000 வந்து ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு பே பண்ணது. ஸோ அதை மைனஸ் பண்ணோன்னா 29,500 வருது கரண்ட் அசெட். ஓகே, எஸ். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு ஐட்டமாக போடலாமா? எஸ், பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் தெரியும் இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம போட போகிறோம். எஸ், பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் ஷெட்யூல் 1. ஓகே, நோட் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 5,45,000 போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், நம்ம வந்து டோட்டல் தான் போடணும் இல்லையா, 1,49,500 போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் கிடையாது, ஸோ அதுக்கு டேஷ் போட்டுக்கலாம். கரண்ட் லயபிலிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 1,50,000, இது வந்து அப்படியே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க அமௌண்ட்டு தான், அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ டோட்டல் போட்டுக்கலாமா, 5,45,000 ப்ளஸ் 1,44,500 ப்ளஸ் 1,50,000, இப்போ 8,39,500 வருது. இப்போ அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசெட் என்னது 8,10,000, அதை போட்டுக்கலாம். அண்ட் நான் கரண்ட் அசெட் கிடையாது, இன்டான்ஜிபிள் அசெட்டும் கிடையாது, ஸோ நம்ம டேஷ் போட்டுடலாம். அண்ட் கரண்ட் அசெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது, நம்ம இப்போ பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா 29,500, அதுதான் போடணும். இங்கே இருக்க 90,000 வரக்கூடாது. இப்போ இந்த 29,500 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதை ஆட் பண்ணலாம். 8,10,000ஓட 29,500 போட்டோன்னா 8,39,500, ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு பாருங்கள். ஈஸியாக இருக்குது இல்லையா? எஸ். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போடணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை பே பண்ணிடுறோம், அதனால் அது வராது. எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து ஜேர்னலில் போட்டிருக்கோமோ அதெல்லாம் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, அதை வந்து பேலன்ஸ் பார்த்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு போடணும் பேலன்ஸ் ஷீட்டில், அவ்வளோதான். எஸ், இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாதிரி மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.